கருப்புளுந்து வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். 1 கப் கருப்புளுந்து, 1/2 கப் ராஜ்மா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு நைட்டே ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க, இல்லைனா கசப்பு எடுக்கும். கழுவும் போதே அந்த கருப்புளுந்துலேருந்து நிறைய தோல் போயிடும். மிச்சம் இருந்தால் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டர், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டுடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ராஜ்மாலாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு வேகணும். இப்போ அது உள்ளே சேர்த்திட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஒரு பாதிக்கு பாதி அது மசிஞ்சா நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது இந்த உளுந்து ராஜ்மாலாம் கடிப்பட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். ஏன்னா உளுந்து ராஜ்மாலாம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்படியே தான் விட போகிறேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் மட்டும் சேர்த்திட்டு மறுபடியும் மூடி ஒரு 5-10 நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கை நிறைய கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து சுட சுட சப்பாத்தி, பூரி, புரோட்டா, நான், ஜீரா ரைஸ், புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.